புதுச்சேரியில் இந்தி திணிப்பதற்கு எதிர்த்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்கும் மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒளி முழக்கம் எழுப்பி அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதி நாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் களிய பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோவன், பி-வேர்ல்ட் அமைப்பு தலைவர் பஷர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கிகள் நிறுவனர் மங்கையர் செல்வம் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்டத் தலைவர் கோமு தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துரசி ராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீராசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி தோழர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.